வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமைப்பேறும் பற்றிய பாடத்திட்டத்தின் கீழ் பால்வெளி அண்டம், கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். 24 விண் துகள்களின் சேர்க்கை உயிர்காற்று ஆக்சிஜன் ஆகும். உயிர்காற்றோடு 2 விண் துகள்கள் உடைய ஹைட்ரஜன் சேரும் பொழுது அவற்றிற்கு இடையே ஒரு தொடர்பு இயக்கம் ஏற்படுகிறது. இதுவே நீர், அதாவது வாட்டர் ஆகும். H2O. விண்கள் கூட கூட அவை நெருங்கி மையத்திற்கு செல்வதால் ஏற்படுகின்ற இறுக்கத்தால் மண் முதலாக மற்ற உலோகங்கள் உருவாகின்றது. விண்கள் நெருங்கி உருவாகும் மூலகங்கள் கோள வடிவான அமைப்பில் தகுந்த இடம் பெற்று காற்றாக, அழுத்த காற்றாக, நீராக, கெட்டிப் பொருளாக உருவாகி இயங்குகிறது. விண்கள் நெருங்கி மேலும் மேலும் கனத்த அணுக்கள் நெருங்கி மையம் நோக்கி சென்று கொண்டு இருக்கும். பல கோடி ஆண்டுகளுக்கு பின் மையத்தில் நெருக்கம் அதிகமாகி அணு சிதைவு மற்றும் அணு சேர்க்கை நிகழ்ச்சிகள் உண்டாகும். அப்போது இதை நெபுலா என்ற அமைப்பு பல சிறு சிறு துண்டுகளாக உருவாகி சிதறி ஓடும். விண்கள் நெருங்கி கனத்த அணுக்கள் உருவாகி மையத்தில் ஏற்படும் நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு வெளியேறுகின்ற ஒவ்வொரு துண்டும் சுத்த வெளியின் அழுத்தத்தால் கோள வடிவமாக்கப்பட்டு தனித்தனியாக சுழண்டு கொண்டிருக்கும். இவ்வாறு அதிக வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய இந்த உடைந்த நெபுலாவின் அமைப்புகள்தான் நட்சத்திரங்கள் எனப்படுகிறது. நாம் வாழுகின்ற பூமி, சுற்றி வரும் சூரியனும் ஒரு நட்சத்திரமே. ஒவ்வொரு சூரிய கோளிலும் அவற்றின் தற்சுழற்சியினால் உட்புறம் இருந்து வெளியேறும் பேர் அணுக்களாகிய மூலகங்கள் அந்த சூரியனை சுற்றிலும் சிறிய பெரிய உருவங்களாக வடிவெடுக்கும். இவை விண்கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எனப்படுகிறது. விண்கற்கள் மேலும் மூலகங்கள், இறை துகள்கள் விண்கள் கூடி உருவத்தில் பெரிதாகி சூரியனை விட்டு அதிக தொலைவில் இயங்கும் பொழுது அவை சூரியனை சுற்றி வரும் கோள்கள் எனப்படுகிறது. சூரியனின் வெப்பம் சுமார் 1,70,00,000 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். விளிம்பில் வெப்பம் குறைந்து சுமார் 6,000 டிகிரி சென்டிகிரேட்டாக உள்ளது. சூரியனிலிருந்து வெளியேறிய துகள்களின் கூட்டம்தான் சூரியனை சுற்றி வரும் 9 கோள்களும், அதாவது 9 பிளானட்ஸ். சூரியனை சுற்றி வரும் கோள்கள் யாவை? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ ஆகியவை. விண்கள் ஒன்று கூடி மையத்தில் நெருக்கம் அதிகமாகி அணுச்சிதைவு ஏற்பட்டு வெளியேறும் தூசுகள் பல லட்சம் மைல் தூரம் செல்கிறது. இந்த தூசுகள் ஒன்று சேர்ந்து உருவாவது துணைக்கோள்கள் ஆகும். துணைக்கோள்கள் பூமிக்கு எத்தனை, ஒவ்வொரு கோள்களுக்கும் துணைக்கோள்கள் எத்தனை இருக்குது என்பதை பார்க்கலாம். பூமிக்கு ஒரு சந்திரன் உள்ளது. செவ்வாய்க்கு 2 சந்திரன்கள். குருவுக்கு 16 சந்திரன்கள். சனிக்கு 18. யுரேனஸ் 5. நெப்டியூன் 2. செவ்வாய்க்கும் குருவுக்கும் இடையில் உள்ள எரிகற்கள் எத்தனை? 40,000 எரிகற்கள் உள்ளது. வானவெளியில் உலவுகின்ற எந்த 2 கோள்களை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிற்கு இடையே அவற்றில் அடங்கியுள்ள விண்களின் விளக்கு ஆற்றல்களை ஒன்று சேர்த்து கணக்கிட்டால் அதற்கேற்ற அளவில் அமைவதுதான் அவ்விரு கோள்களுக்கும் இடையே உள்ள தொலைவு ஆகும். ஒரு கோளிலிருந்து வெளியேறுகின்ற இறைத்துகள்களின் மொத்த விளக்கும் ஆற்றல்தான் மற்றொரு கோளை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிறுத்துகிறது. ஒவ்வொரு கோளிலிருந்தும் வெளியேறும் அலைகள் மொத்தமாக எவ்வளவு விரைவு கொண்டனவோ அந்த அளவுக்கு மற்ற கோளை தள்ளி நிறுத்துகிறது. சூரியனிலிருந்து வரும் விளக்கும் விரைவு கொண்ட அலையின் ஆற்றலும் பூமியிலிருந்து வெளிவரும் விளக்கும் விரைவு கொண்ட அலையின் ஆற்றலும் ஒன்றின் மீது ஒன்று மோதி ஏற்படும் கூட்டான விளக்கும் வேகமே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள 9.3 கோடி மைல்கள் தொலைவு ஆகும். விண்வெளியில் உள்ள எல்லா கோள்களும் சூரிய குடும்பங்களும் அதன்
விளக்கும் ஆற்றலுக்கு ஏற்ப மற்றொரு கோளிலிருந்து தொலைவை அமைத்து கொண்டு முறையாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. சூரியனிலிருந்து புதன் எத்தனை கோடி மைல் தொலைவில் உள்ளது? 3 கோடி மைல் தொலைவில் உள்ளது. சுக்கிரன் சுமார் 6.7 கோடி மைல் தொலைவில். பூமி 9.3 கோடி. செவ்வாய் 14.1 கோடி மைல் தூரம். குரு 48 கோடி மைல் தூரம். சனி 88.6 மைல். யுரேனஸ் 178 கோடி. நெப்டியூன் 280 கோடி. புளூட்டோ 367 கோடி மைல்கள் தொலைவில் அமைந்து சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. எந்த கோளிலிருந்தும் வெளியேறக்கூடிய விளக்கும் விரைவு கொண்ட அலைகள் அந்தந்த கோள்களின் தன்மைக்கேற்ப அதனை சுற்றிலும் அலைகளின் களம் ஒன்றை நிர்ணயிக்கிறது. எந்த கோளினுடைய சுழற்சி எல்லைக்குட்பட்ட எந்த பொருளும் அலையின் வேகத்தோடு உலவி கொண்டேதான் இருக்கிறது. சூரியன் தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 25 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியனும் டேஷ் அதாவது விண் எனும் அணுக்களின் கூட்டே. சூரியன் சுற்றும் பொழுது சூரியனுடன் சேர்ந்த காந்த மண்டலமும் ஒரு தட்டு போல அதே வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. சூரிய காந்த மண்டலம் சுற்றும் பொழுது அதனுடன் சேர்ந்த கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. ஒவ்வொரு கோளின் பளுவுக்கும் அணு அழுத்த நிலைகளுக்கும் ஏற்ப சூரியனிலிருந்து அது சுற்றி வரும் தூரமும் காலமும் இயற்கையாகவே அமைந்துள்ளது. புதன் சூரியனை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் 225 நாட்கள். பூமி 1 ஆண்டு. செவ்வாய் 18 மாதங்கள். குரு 12 ஆண்டுகள். சனி 30 ஆண்டுகள். யுரேனஸ் 84 ஆண்டுகள். நெப்டியூன் 165 ஆண்டுகள். புளூட்டோ 248 ஆண்டுகள். பூமி, உயிரினங்கள், சூரியன் அனைத்தும் விண்களின் கூட்டுத்தான். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ மைல்கள் சுற்றுகிறது? 1042 மைல்கள் வேகத்தில் சுற்றுகிறது. பூமி சூரியனை மணிக்கு எத்தனாயிரம் மைல்கள் சுற்றி வருகிறது? 15,50,000 மைல்கள் வேகத்தில் பூமி சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பூமி சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 15,50,000 மைல்கள் தூரம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது அண்டம், கேலக்சி எனப்படுகிறது. கேலக்சி என்பது நட்சத்திர கூட்டம், அதாவது விண்மீன் திரள் என்று அழைக்கப்படுகிறது. நமது சூரிய குடும்பமும் பால்வெளி அண்டத்தில்தான் உள்ளது. பால்வெளி அண்டத்தில் உள்ள பல கோடி சூரியன்களை நட்சத்திரங்கள், அதாவது விண்மீன்கள் என அழைக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இடையே மிக நீண்ட தூரம் உள்ளது. நமது சூரியனுக்கு அருகில் உள்ள சூரியன் ஆல்ஃபா சென்ட்ரி. இதன் தொலைவு 4.3 ஒளி ஆண்டுகள். வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் ஒளி செல்கிறது? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி செல்கிறது. ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தூரம் 9.5 × 10⁻⁻12 கிலோமீட்டர். ஆல்ஃபா சென்ட்ரியிலிருந்து நமது சூரியனுக்கு ஒளி வந்து சேருவதற்கான ஆண்டுகள் 4.3 ஆண்டுகள் ஆகிறது. சந்திரனிலிருந்து பூமிக்கு ஒளி 1.2 வினாடியிலும் சூரியனிலிருந்து 8 நிமிடத்திலும் ஒளி வந்து சேருகிறது. பால்வெளி அண்டம் மையத்தில் தடித்தும் விளிம்புகளில் மெலிந்தும் காணப்படுகிறது. பால்வெளி அண்டத்தின் மையத்திலிருந்து சூரியன் 2700 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. பால்வெளி அண்டம் தன் மையத்தையே அச்சாக கொண்டு சுழல்கிறது. பால்வெளி அண்டத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் அதன் மையத்தை சுமார்
300 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்ற அளவில் சுற்றுகிறது. பால்வெளி அண்டத்தின் மையத்தை நமது சூரியன் ஒரு வினாடிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. பால்வெளி அண்டத்தில் அண்டத்தினுடைய எடை 3 × 10⁻41 கிலோகிராம் என கணக்கிடப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.